நான் இந்தியா வந்து ஆல்ரெடியே 2022ல இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் செமிஃபைனல் ஆடணும் T20 வேர்ல்டு கப். நோ விக்கெட் லாஸில் வின் பண்ணிட்டு போனாங்க. ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல நம்மளால. நம்ம சொன்ன பாகிஸ்தானுக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இங்கிலாந்து அதே மாதிரி தான் 170 ரன்னு, ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. பட்லர் சோலோவாக நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதனால சொல்கிறேன், இங்கிலாந்து டீமை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்களும் ஒரு டேஞ்சரஸ் சைடு தான். நம்ம அதை விட பெர்ஃபார்மன்ஸில் லீக்கில் இருக்கிற டீம். ஸோ வந்து அதாவது என்ன சொல்கிறது, பைலண்டர் சீரீஸ் மாதிரி ஆடிடக்கூடாது. நம்ம பெர்ஃபார்மன்ஸு துண்டாக தெரியணும், பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் டீம் இந்தியா வந்து. ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள்ட்ட ஹிட்டர் வந்து லோயல் ஆர்டர் வரைக்கும் ஹிட்டர் வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் ஹிட்டர் இருக்குது. ஜெம்மி ஓட்டன் வரைக்கும் இருக்காங்க. எந்த நேரத்தில் யார் எவ்வளோ ரன் வேணாலும் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் போன மேட்ச் பண்ணாங்க நியூசிலாந்து கூட. ஸோ அதனால வந்து நம்ம வந்து பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணி ஆடினாலே போதும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து ஹை ஸ்கோரிங் பிச்சு தான் சொல்கிறாங்க பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட் ஹை ஸ்கோரிங் பிச்சுங்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் கிடச்சாலும் சரி, நல்ல ஒரு பேட்டிங்கை வந்து பிச்சுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் கிடைச்சாலும் ஒரு 200 போடுறதுக்கான டெவலப் பண்ணி வச்சுக்கணும் பிச்சு வந்து பேட்டிங் வந்து. ஆமாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டை பற்றி சொல்லணும்னா, இந்தியன் பிளேயர்ஸில் பவுலிங் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நல்லா பண்ணி ஆகும். ஏன்னா செமி வந்துருச்சு, ஓவரில் 6-4 போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, நிறைய வேரியேஷனை ஸ்டெம்ப் லைன்லேயே அட்டாக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். ஏன்னா ஜாக்கப் பெத்தல், கேரி ப்ரூக்ஸு, வில் ஜாக்ஸு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைன் பாலுக்கு வந்து 3-4 டாட் பால் ஆனாலும் 5வது பாலில் அக்ரெசிவாக போக ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துடலாம், விக்கெட்டாக மாற்றிடலாம். அக்சர் படேல் எக்ஸ்பென்சிவாக போகக்கூடாது. அதுதான். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல ஸ்பெல் கொடுக்கணும். அசரப் சிங்க்கு இந்த கிரவுண்டில் ஐபிஎல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்காகவும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து அசரப் சிங் இந்த கிரவுண்டில் சூப்பராக பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸ். பும்ராவோட கோட்டை தான் மும்பை. அதில் பிரச்சனையும் இல்லை, பும்ரா நல்லா பண்ணிடுவாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் நேபாளோட ஆடி பார்த்தாங்க. கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருந்து எப்படியோ ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல தான். வெஸ்ட் இண்டீஸ் கூடவும் ஆடினாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு.